ஹாய், வணக்கம் எல்லோருக்கும். என்எஸ்ஆர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்க்காக நான் உங்க எஸ்எல். இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 டேஸா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். பபிள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட். நேத்தி வந்து ஒரு இன்ஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ் போட்டிருந்தேன். ஆக்சுவலி இந்த இன்ஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸோட கான்செப்ட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களோட ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஃபார் சிபிஎஸ்இ 12th ஸ்டாண்டர்ட் இட் இஸ் அ டெலீட்டட் போர்ஷன். பட் அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வென் யூ ஆர் ஸ்டடியிங் இன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வென் யூ ஆர் ஜாயினிங் இன் யுவர் ஃபியூச்சர், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் இட். ஸோ அதனால அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. எஸ், ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போகிறது டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அது ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நம்மள பத்தின டேட்டாஸ் வச்சிருக்காங்க இல்லையா? அதுதான் என்னது? டேட்டாபேஸ். ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ட பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட் பத்தின என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு ஃபைலா, ஒரு ரெக்கார்டா மெயின்டெயின் பண்ணுவாங்க. முன்னாடியெல்லாம் எப்படி ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு ரெஜிஸ்டர். அந்த ரெஜிஸ்டர எடுத்தோம்னா, அவங்க அம்மா, அப்பா பேரு, ஃபோன் நம்பரு, கேஸ்ட்டு இது எல்லாமே ஒரு லைனா எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ அதே சிஸ்டம தான் நம்ம என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சிஸ்டம்ல யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் வழியா தான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படின்னா, நெறைய கான்செப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு டேட்டா மாடல். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். இந்த ரிலேஷனல் டேட்டா மாடல், இந்த ரிலேஷன் அப்படின்னா என்னன்னா, டேட்டாபேஸ் அப்படின்னு சொன்னாலே டேபிளோட கான்செப்ட் தான். டேபிள்னா என்னன்னு சொல்லுவோம்? ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ் அண்ட் காலம்ஸ் வைஸ்ல இருக்கிறதுல நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது தான். நம்ம ரிலேஷன்ஸ கிரியேட் பண்றதுக்கு பேரு தான் வந்து ரிலேஷனல் டேட்டா மாடல். இதுல பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்னதா சில இன்ஃபர்மேஷன்ஸ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வி ஷால் ஹேவ் தட். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னா ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ். சம் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு வச்சுக்கலாம். புரோட்டோகால்னு வச்சுக்குவோமே. இப்போ சம் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னா, அது எல்லாத்தையுமே ரிலேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு பிளேஸ் வேணும். அந்த ரிலேட் பிளேஸஸ் தான் ரிலேஷனல் டேட்டா மாடல். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே காமனா யூஸ் பண்ற ரிலேஷன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ அண்ட் காலமோட செட் ஆஃப் வேல்யூஸோட அந்த ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷனல் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். டொமைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். டொமைன்னா என்னன்னா, திஸ் இஸ் அ பூல் ஆஃப் வேல்யூஸ் ஃப்ரம் விச் த ஆக்சுவல் வேல்யூஸ் அப்பியரிங் இன் அ கிவன் காலம் ஆர் ட்ரான். சத்தியமாக புரியல. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, பூல் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னா செட் ஆஃப் வேல்யூஸ். அந்த செட் ஆஃப் வேல்யூஸ் ஆக்சுவல் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொன்னால், ஸ்டூடெண்ட் நேம்ன்னா ஒருத்தரோட நேம் மட்டும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். அந்த கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கேட்டா, அந்த கிளாஸ்ல இருக்கிற 40 மெம்பர்ஸுமே அந்த ஸ்டூடெண்ட் நேம்க்குள்ளார வந்துருவாங்க. ஸோ, அப்ப ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது தான் நம்மளோட அ வேல்யூஸ், பூல் வேல்யூஸ். அண்ட் ஆக்சுவல் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட் நேம் வந்து சந்தான லட்சுமி, சங்கீதா, கோகுல் இப்படிலாம் வருது இல்லையா? அதுதான் பூல் ஆஃப் ஆக்சுவல் வேல்யூஸ். டுப்பிள் அப்படிங்கன்னா ரோ ஆஃப் ரிலேஷன்ஷிப். ரோக்கு பேரு தான். ரோ ஆஃப் ரிலேஷன் அப்படிங்கிறதுல ஜஸ்ட் டுப்புள் அப்படின்னா ரோ. காலம் அப்படின்னா அட்ரிபியூட். நத்திங் பட் ஸ்டூடண்ட் நேம் அப்படிங்கிறது வந்து என்னது? அட்ரிபியூட். டுப்புள் அப்படின்னா அதோட வேல்யூஸ். நம்ம இப்ப சந்தான லட்சுமி, சங்கீதா அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அதெல்லாம் வந்து ரோ. டிகிரி அப்படின்னா எத்தன அட்ரிபியூட்ஸ் இருக்கோ அதுதான் டிகிரி. அண்ட் கார்டினலிட்டி அப்படிங்கிறது வந்து எத்தன ரெக்கார்ட்ஸ் இருக்கு அதுல அப்படிங்கிறது. வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வ ஒரே ஒரு டேபிள்ல இல்லன்னா 2 டேபிள்ல இல்ல வெர்ச்சுவல் டேபிள். வெர்ச்சுவல் டேபிள்னா என்ன அப்டின்னா, ஒரு டேபிள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாமே இருக்கும். ரிலேஷன்ஷிப் மட்டும் அதுலருந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டேபிள்ஸ தான் வியூல பார்க்கலாம். பிரைமரி கீ நமக்கு நல்லாவே தெரியும். டூப்ளிகேட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. கேண்டிடேட் கீ அப்டின்னா, எனக்கு வந்து 2 இது வந்து பிரைமரி கீயா இருக்கும். ஆனா ஒண்ண நான் பிரைமரி கீன்னு சொல்லிடுவேன். இன்னொன்னு வந்து நான் பிரைமரி கீன்னு அனௌன்ஸ் பண்ண மாட்டேன். ஆனா 2மே எப்படி இருக்கும்? யூனிக் கீ. அந்த 2வது கீய தான் கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்டர்னேட் கீயும் அதே மாதிரி தான். கேண்டிடேட் கீ வந்து பிரைமரி கீயா இருக்காது. அண்ட் அதுக்கு அந்த பிரைமரி கேண்டிடேட் கீ மாதிரியே இன்னொரு கீ எனக்கு வேணும் அப்படின்னா, தட் இஸ் ஆல்டர்னேட் கீ. ஃபாரின் கீ அப்படின்னா 2 டேபிள்லயுமே எனக்கு ஒரே கீ நேம்ஸ் தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் கீல பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் கீல பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து பிரைமரி கீ. செகண்ட் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, அது ஃபாரின் கீ. இதத்தான் எதுன்னு சொல்லுவாங்க? ரிலேஷன். ஒரு டேபிளுக்கும், இன்னொரு டேபிளுக்கும் எப்படி ரிலேஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, யூசிங் திஸ் கீஸ். இந்த கீஸ தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ, இப்போ இதில ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து எல்லா 2 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க. ஆக்சுவலி ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டிங்கிறது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ, அது எல்லாமே ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் த டேபிள்ஸ். இப்போ எனக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா, அந்த ரெக்கார்டுக்கு தேவையான ஃபீல்டு, அட்ரிபியூட்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ, அது இல்லாம நான் ஒரு இத கிரியேட் பண்ணவே முடியாது. அண்ட் அதே மாதிரி எல்லா பிரைமரி டேபிள்லயுமே ஒரு பிரைமரி கீ யூனிக் வேல்யூ இருக்கும். அண்ட் ஒரே டேட்டா டைப்பா தான் இருக்கும். அண்ட் இந்த ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னா, ஒவ்வொரு டேட்டாபேஸஸ்க்கும் ஒவ்வொரு ஃபார்மேட்ல அத அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வெரி பாப்புலர் இப்ப வரலையுமே ஃபீல்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்க ஐடி ஃபீல்டுல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, MySQL தான். இந்த MySQL அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். இந்த ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லேருந்து தான் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த MySQL டேட்டாபேஸில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸை நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதோடு இல்லாமல் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஆன்சர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ரிலையபிளா இருக்கும். அண்ட் அதே மாதிரி எந்தெந்த மாதிரி நான் கேட்கிறேனோ, அந்தந்த மாதிரி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த MySQL டேட்டாபேஸோட சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் அ சர்வர் அண்ட் அ டேட்டாபேஸ். எனக்கு MySQL சர்வராவும் இருக்கு. அது ஒரு டேட்டாபேஸாவும் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிளையண்ட்டுக்கும் எனக்கு ஒர்க் ஆகும், சர்வருக்கும் எனக்கு ஒர்க் ஆகும். இப்போ இதில MySQL சர்வர் அப்படிங்கிறது வந்து கிளையண்ட்டோட ரெக்வெஸ்ட் எடுத்து குடுக்கும். அண்ட் கிளையண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ சர்வருக்கு சப்ளை பண்ணும். நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா ஆன்சர் சொல்லுவீங்க இல்லையா? அது மாதிரி தான். சர்வர் அப்படின்னா கொஸ்டின் கேட்குறவங்கன்னு வச்சுக்கோங்க. கிளையண்ட் அப்படின்னா ஆன்சர் சொல்றவங்க அவ்வளோதான். ஸோ இப்போ கிளையண்ட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே சர்வர்ல இருக்கும். ஸோ சர்வர்கிட்ட இருந்து எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது MySQLோட கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷன் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் இது 3மே எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது SQL பொறுத்த வரலையும் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். queryனாலே கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ்ல நான் ஸ்ட்ரக்சரா queriesனா கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி அவ்வளோதான். ஸோ இதில வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டேபிள கிரியேட் பண்ணலாம். ஆல்டர் பண்ணலாம். இல்லன்னா டெலீட் பண்ணலாம். அண்ட் பர்மிஷன் கிராண்ட் பண்ணலாம். ரிவோக் பண்ணலாம். ரிஜெக்ட் பண்ணலாம். பிரிவிலேஜஸ் குடுக்கறது, பெர்மிஷன் குடுக்கறது. ஸோ மெயின்டெயின் பண்றது. இது எல்லாமே டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ல வந்துரும். டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்ல என்னென்ன வரும் அப்படின்னா, இன்சர்ட் பண்றது, டெலீட் பண்றது. ரெக்கார்ட்ஸ இன்சர்ட் பண்றது, ரெக்கார்ட்ஸ டெலீட் பண்றது, ரெக்கார்ட்ஸ வந்து மாடிஃபை பண்றது. இது எல்லாமே டேட்டாபேஸஸ்ல போயிட்டு அஃபெக்ட் ஆகும். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் மெயின். அதில வந்து சேஞ்சஸ் வந்து டேட்டாபேஸ்லயே பெர்மனன்ட்டா பண்ணணும். இல்ல சேஞ்சஸ் பண்ணாம டேட்டாபேஸ் இருக்கணும். சேவ் பண்ணிக்கணும். அண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கணும். கரண்ட்டா இப்ப எந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கு. அது எல்லாமே பர்மிஷன் குடுக்கக்கூடிய ஒரே பிளேஸ் வந்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் தான். ஸோ இந்த 3லயும் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லாவே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம ஜென்ரலாவே நமக்கு தெரியும். பைத்தான் அந்த மாதிரி எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு ஒரு டேட்டா டைப் வேணும். இந்த டேபிள்ல டேட்டா டைப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இதில இருக்கிற எல்லா டேட்டா டைப்பையும் நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா, அட் டூ த மேக்ஸிமம் நாட். ஆனா நம்ம வந்து வேர் கேர், டெக்ஸ்ட் அண்ட் அதே மாதிரி இன்ட், டைனி இன்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். வி யூஸ் இன்ட். அண்ட் அதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டேட்டா டைப்பை எப்படி கால் பண்ணணும். இது டேட்டா டைப் அண்ட் டேட்டா டைப்பை எப்படி கால் பண்ணணும். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இங்க குடுத்துருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதில இன்ட், டபுள், ஃப்ளோட், டேட் இதெல்லாம் பூலியன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் மேக்ஸிமம் எல்லாமே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பட் யூஸ் பண்ண வேண்டியத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தட் இஸ் கரெக்ட். ஓகே. நவ் டிஃபரன்ஸ் பிட்வீன் வேர் கேர் அண்ட் கேர். வேர் கேரக்டர் அப்படின்னா ஃபிக்ஸ்டு லென்த்.
அண்ட் வேர்கேர் அப்படின்னா வேரியபிள் லென்த். வேரியபிள் லென்த்னா என்ன அர்த்தம்? நான் எந்த அளவுக்கு வேணாலும் என்னோட வேல்யூஸை ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துக்கலாம். கேரக்டர் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குற ஸ்பெசிஃபிகேஷனை தாண்டி என்னால் கொடுக்க முடியாது. இந்த இடத்துல 255னா என்னால் 255 கேரக்டர்ஸ்குள்ளே தான் என்னால் கொடுக்க முடியும். இந்த இடத்துல என் அப்படிங்கிறது என்னால் எத்தனை வேல்யூஸ் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் லென்த் வைஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. Okay. So up to now, we had discussed the very basic things of your databases. If you're having any doubts, ask me. Okay. Thank you so much. Thank you for watching us and supporting to us. உங்களுக்காக எஸ்எல்.